வர ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்மளுக்காக வருது. ஒரு அற்புதமான நாள். கோடான கோடி தெய்வீக மங்கள சக்திகள நம்மளுக்காக கொடுக்கறது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு நிறைய ஆன்மீக ரகசியங்கள் இருந்தாலும், கலியுக மக்களுக்காக ரொம்ப எளிமையா தினமும் நம்ம ஒரு லலிதா சகஸ்ரநாமம் சொல்றது கிடையாது. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றது கிடையாது. நம்ம பிஸி லைஃப்ல நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த ஒரு நாள், அதாவது ஒரு வருடத்துல 4 நாட்கள் மட்டும் தான் வரும். கார்த்திகை, மாசி, வைகாசி, ஆவணி. இந்த மாதம் தமிழ் மாதத்துல முதல் நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டே அன்னைக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நீங்க வழிபடணும். ஒவ்வொரு பெருமாள் கோவில்ல நீங்க போய் 21 சுற்று, 42 சுத்து, இந்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க சுற்றுக்கள் பெருமாள் ஆலயங்கள்ல சுற்றி வலம் முடிந்தால் அன்னைக்கு பெருமாளுக்கு நீங்க என்னென்ன நெய்வேத்தியங்கள், நிவேதனங்கள், ஆராதனைகள் பண்ண முடியுமோ அன்னைக்கு நீங்க அர்ச்சனைகள் பண்ணுங்க. விஷ்ணு ஆலயங்கள்ல நீங்க முடிந்த அளவு விளக்குகள் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு.